ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் உங்கள் பாவங்களை கடவுளிடம் மறைக்காமல் நீங்கள் அறிவிப்பீர்களானால், உங்கள் பாவங்களை பார்க்கின்ற கடவுள் உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 13வது நாளிலே இருக்கின்றோம். அதாவது தவக்காலத்தினுடைய 2வது வாரம் திங்கட்கிழமையில நாம் இன்று இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது தானியேல் புத்தகத்திலிருந்து முதல் வாசகமும் லூக்கா நற்செய்தியிலிருந்தும். பிரியமானவர்களே, தானியேல் எழுதிய புத்தகத்திலிருந்து நமக்கு கடவுள் நம்மிடம் பேச விரும்புவது, உங்கள் பாவங்களை நீங்கள் மறைக்காமல் அவரிடம் அறிக்கையிட வேண்டும். தானியேல் தன்னுடைய குற்றங்களை கடவுளிடம் அறிக்கையிடுகிறார். அவர் செய்த பாவங்களை, அந்த மக்களுக்காக அவர் செய்த பாவங்களை இறைவனிடம் மன்றாடுகிறார். நாங்கள் தவறு செய்தோம், வழி தவறி சென்றோம், நீதி தலைவர்கள், அரசர்கள் யாருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை, நாங்கள் எங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தோம், பாவத்திலே நாங்கள் உழன்றோம். ஆனால் எங்கள் பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது அவற்றினை ஏற்று பேரன்போடு அதனை மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் எங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் வெளிவராமல் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தங்களுடைய பாவங்களை அவர் அறிக்கையிடுகிறார். ஆனால் தானியேல் இங்கே குறிப்பிடுகிறார், நாங்கள் பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது இரக்கமுள்ள தந்தை அதனை ஏற்று எங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் தான் அந்த பாவத்தை விட்டு இன்னும் வெளிவராமல் இருக்கிறோம் என்பதை எங்கள் அறிவிக்கிறார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். நீங்கள் மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள், யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் என்றால், அவரவர் தண்டனைக்கு அவரவர் அதற்கான பாவத்திற்கு அவரவர் தண்டனையை பெற்றுக் கொள்வார்கள். நாம் யாரையும் இங்கே அறிக்கையிட வேண்டாம், யாரை பற்றியும் நாம் அறிவிக்க வேண்டாம், யாரையும் நாம் குறை கூற வேண்டாம், யாரையும் பற்றி அவதூறு பேச வேண்டாம். அவரவர்கள் தண்டனைக்கு ஏற்ப பாவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், அதற்கான தண்டனையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் எவர் ஒருவர் தன் பாவங்களை ஒருவர் மறைக்கிறாரோ அதற்கான 2 படியான தண்டனைகளை அவர் பெற்றுக்கொள்வார்கள். அதை கடவுள் பார்த்துக் கொள்வார். நாம் நம்மை உற்று நோக்குவோம். நாம் இந்த சமுதாயத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரையும் தீர்ப்பிடாமல் நாம் வாழ வேண்டும். என்னை விட இந்த உலகத்திலே யாரும் யோக்கியன் இல்லை என்று எவன் ஒருவன் சொல்லுவானால் அவனை போல யோக்கியன் தான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். ஏனென்றால் இந்த உலகத்திலே புனிதர்களும் கூட ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்கிறார்கள் என்று திருப்பாடல் எழுதி இருக்கிறது. ஆக நாம் ஏதோ ஒரு வகையிலே பாவம் செய்கிறோம். ஆகையால் இந்த உலகில் நாம் அனைவருமே பாவிகள் தான். கடவுளும் நம் அனைவரும் நம் பாவத்தை அறிக்கையிட கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனால் நம் பாவத்தை நாம் வைத்துக்கொண்டு மற்றவரை குறை கூறுவதிலும் மற்றவரை தீர்ப்படுவதும் முறையல்ல. அதனால் நாம் எவ்வாறு மற்றவர்களை மன்னிப்போமோ அதுபோல விண்ணக தந்தையும் நம்மை மன்னிக்க வல்லவராக இருப்பார். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள், அமைக்கு குலுக்கி சந்து விழும்படி கொடுங்கள், அப்போது நீங்களும் அதற்கேற்றாற் போல பெற்றுக்கொள்வீர்கள். எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் உங்கள் பாவங்களை மறைக்காமல் கடவுளிடம் அறிவிப்பீர்களானால் நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். இல்லையானால் அதற்குண்டான 2 மடங்கு தண்டனைகளை நீங்கள் பெறுவீர்கள். முடிந்தவரை இந்த 40 நாட்களிலே கடவுளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு உண்மையாக இருக்க முயற்சி செய்வோம். யாரையும் தீர்ப்பிட வேண்டாம், யாரை பற்றியும் புறம் கூற வேண்டாம், யாரையும் பற்றி தீர்ப்பிட வேண்டாம். ஏனென்றால் இந்த நாள் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற முக்கியமான நாள். இந்த 40 நாள் தான் நான் யார் என்பதை கடவுளுக்கு காட்ட வேண்டிய நாள். அதனால் முடிந்தவரை உம்மை ஒருவர் காயப்படுத்துகிறார் என்றால் விலகி இருங்கள். ஒருவர் துன்பப்படுத்துகிறார் என்றால் விலகி இருங்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது மறைவாய் இருக்கின்ற தந்தையும் உங்களுக்கு ஆசி வழங்குவார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.